9 மார்க்கண்டேய புராணம். இதில் தேவகுரு பிரகஸ்பதி, அசுரகுரு சுக்கராச்சாரியர்களின் வரலாறு, ஆதிபராசக்தியின் அவதாரங்கள், மகாவிஷ்ணு மானிட அவதாரங்களை ஏன் மேற்கொண்டார், கிருஷ்ணர் அர்ஜுனன் இருவரின் அகால மரணத்திற்கான காரணம் என்ன, பாஞ்சாலி ஏன் ஐவருக்கு பத்னியானால் போன்ற விவரங்களோடு இப்புராணம் திகழ்கிறது. 10 சூரிய புராணம். பிரம்மத்தை விளக்குவது, கிருஷ்ணரின் சகோதரியை துர்வாச முனிவர் மணந்தது, கனவு காணும் பலன்கள் இதில் இடம்பெறுகிறது. 11 லிங்க புராணம். சிவசக்தியின் ஏக வடிவமாகிய லிங்கத்தின் விளக்கம், நந்தியின் அருமை இதில் இடம்பெறுகிறது. 12 வராக புராணம். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரத்தில் ஒரு அவதாரமாகிய வராக அவதாரத்தின் மகிமையை சொல்கிறது. 13 கந்த புராணம். இதுதான் 18 புராணங்களிலே இதுதான் மிக பெரியது. 1194 அத்தியாயங்களுடனும் 11 லட்சம் ஸ்லோகங்களை கொண்டது. பல அறிவியல் விஞ்ஞானத்துக்கு குறிப்புகள் அடங்கியுள்ளது. சரவணபவ எனும் 6 எழுத்துக்குள் உலகம் அடக்கம் என்பதும், ஸ்ரீ முருகப்பெருமானின் முழு வரலாறும், படை வீடுகளில் அவர் நடத்திய திருவிளையாடல்களும் இதில் அடங்கும்.